ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். பாருங்க, முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாம். இந்த வருடத்தில் இந்த 10 மாதம் வரையில் நம்மளை 10 மாதம் இந்த வருடத்தில் கடந்து போயிட்டு, இப்போ 11வது மாதத்தில் முதல் தேதியில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இதில் முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாம். எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கும், எவ்வளோ நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த 10 மாதத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கோம், எல்லாவற்றையும் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளாக கடக்கலை, நம்மளாக வரலை. நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, கடவுளுடைய அன்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய வழிநடத்துதல், இதெல்லாம் நமக்கு இருக்குங்க. இருந்ததுனால தான் இம்ம நாளாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து அவர் தான் நடத்துகிறார். நம்மளே நம்ம பாதுகாத்துக்கவே முடியவே முடியாது. நம்ம வேணால் நினச்சிக்கலாம், நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், என்னையை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. முடியாதுங்க. எந்த ஒரு மனுஷனையும் பாதுகாப்பது கடவுளுடைய கிருபை நம்மளோட இருக்கணுங்க. அப்போ அந்த கடவுள் கிருபை நம்மள்ட்ட இருக்கணும்னா, நம்ம ஆண்டவருக்கு, நம்ம கடவுளுக்கு, நம்ம ஆண்டவருக்கு, நம்ம ஏசப்பாவுக்கு, நம்ம பிதாவுக்கு, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம பிடித்தவங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிடித்தவங்களாக நம்ம இருக்கணும். இருந்தோம்னா வேறு எந்த ஒரு பாதுகாப்பு வேணாம், ஏசப்பா பாதுகாப்பே போதுங்க. அவங்களே நம்மளை அழகாக நடத்துவாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பாவுக்கு பிடித்த மாதிரி நம்ம வாழணும். ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? பாவங்கிற சுத்தமாகவே பிடிக்காது. பரிசுத்தம் மட்டும்தான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். பரிசுத்த பேச்சாக இருக்கட்டும், நடக்கையாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், நம்ம கிரியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும், கடவுளுக்கு பிடிக்கும். இந்த பாவமான காரியம்லாம் இருக்குது பாருங்க. பாவமான காரியம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எது எதெல்லாம் பாவம்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். அதை சுத்தமாக நம்ம செய்யவே கூடாது. பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ கடவுளுக்கு பிடிச்ச நன்மையான காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்கும், நம்ம கூட இருப்பாங்க. முந்தினவைகளை நம்ம நினைக்காமல் இருக்கலாம். பூர்வமனைகளை சிந்திக்க வேணாம். எதையும் நம்ம கடந்து போனதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேணாம், அழுவ வேணாம், கவலைப்பட வேணாம். இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வாதம் பொங்கி வழியே போகிறது நமக்கு. ஆமென். அல்லேலூயா.